Hello friends, welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல samosa ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம கோன் சமோசா, ஆனியன் சமோசான்னு விதவிதமா சாப்பிட்ருப்போம். அதில் மேட் சமோசா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் 250 கிராம் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு அளவுக்கு 5 சமோசா வருங்க கரெக்டாக. கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பவும் போல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மசாஜ் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க மாவு மேலே. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கான உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணியாக இருந்தால் கூட சேர்த்து வந்துருக்கலாம். நான் காஞ்ச பட்டாணிங்கிறதுனால முன்னே ஊற வச்சிட்டேன். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக. அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி நசுக்கி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை ரொம்ப குட்டியாக பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சாட் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே சேர்த்துருப்போம், பார்த்து சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி லீஃபை இந்த மாதிரி கசக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரையை இந்த மாதிரி காய வச்சு நம்மளுக்கு பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க, அதுதான். அப்புறம் நான் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேரட் 1, இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க, அதனால சேர்த்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பட்டாணி வேக வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசாக்கான சீட்டை விரிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாலாக உருட்டிக்கலாம். மாவு எடுத்து அந்த மாவை நல்லா தட்டையாக்கிட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். பஃப் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இல்லாமல் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் நல்லா. மேலே மொத்தமாக இருந்ததுன்னா வேகாது, அதனால தான் மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். நம்ம போட்ட ஓமமும் சீரகமும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால டக்குன்னு ஜீரணமாயிரும், இது ரெண்டும் சேர்க்கறதுனால. அதனால தான் இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டமான ஷேப் தான் தேவைப்படும். அதனால் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் லெங்க்த்தாக வேணும், அதனால் ஒரு சைடு அகலம் கம்மியாக இருக்கும், ஒரு சைடு நீளமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீளம் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிளில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் மசாலாவை சென்டராக வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்கள் சமோசா சீட் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்க 2 பக்கத்தையும் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கோடு கோடாக கிழிச்சி விட்டுக்கோங்க. இது சும்மா டெக்கரேஷன் தாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கட்டும் நல்லா கோடு கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நம்ம மேட் டிசைன் தெரியாது. நான் குட்டி குட்டியாக தெரியாமல் போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க கொஞ்சம். இதை இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பொரியும் போது அதை எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கத்து இருந்த ஒன்று, இந்த பக்கத்து இருந்த ஒன்று நம்ம மேட் பண்ணுற மாதிரியே தான் எடுத்து அதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே அது போய் ஒட்டிக்கும், அதனால் பார்த்து கவனமாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம செம்மையாக மேட் சமோசாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததையும் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம சமோசா. இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே. அந்த ஆயிலில் இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த சமோசா வேக வைக்கும் போது நீங்கள் ஸ்பீடாக வைக்கக்கூடாது. சிம்மில் இல்லாட்டினா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். உடனே உள்ளெல்லாம் வேகவே வேகாது, மேலாம் ஃபுல்லாக கரிஞ்சிரும். ஸோ பார்த்து சிம்மில் இல்லாட்டினா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மேட்லாம் தனியாக தெரியுது. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சமோசா ஃபுல்லாக உள்ளெல்லாம் வேகும். அந்த ஷீட் ஏன்னா நம்ம மொத்தமாக அடியில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஒன்று மேலே ஒன்று தானே வச்சுருந்தோம். அதனால் இப்போ பாருங்கள், சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டும் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும். இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு பொரிய விட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த சமோசா என் பையன் சுடும்போதே ஒன்று கடத்திட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் இருந்தது தான் நான் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்கள், அடுத்த ஷிஃப்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.